இந்த டிஷ் பண்ணுறதுக்காக மீல் மேக்கரை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு கொஞ்சமாக நார்மல் வாட்டர் விட்டு நல்லா அலசி பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. அப்புறம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம், கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு 2 வத்தல் போல் கிள்ளி போட்டு சிம்மில் வச்சு வறுத்து இதை ஆற விட்டுருங்க. ஆனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 2 எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ், ஒரு கையளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு தக்காளி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம திரிச்ச மசாலையும் அந்த எண்ணெயிலே சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மீல் மேக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 மடக்கு மட்டும் தண்ணி விட்டுருங்க. அந்த க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மசாலையெல்லாம் நல்லா பிடிபட்டுரும். அப்புறம் ஓப்பனாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மீல் மேக்கர் மிளகு பிரட்டல் அவ்வளோ சூப்பராக தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச ஹோமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கவும் உங்கள் வீட்டையும் பக்கட்டும். வாழ்க வளமுடன்.